ஜவஹர் அலி தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் இணைந்திருக்கிறார். திரு ஜவஹர் அலி, எதிர்கட்சிகள் ஏன் திமுக கூட சேர்ந்து அதிமுகவும் கேட்கக்கூடிய கேள்வி, நடவடிக்கை சரி, வழக்கு சரி, கைதுக்கு ஏன் அவசரம்? இது போன்ற தொடர்ந்து இப்படி பெண்களை இப்படி எல்லாத்தையும் அதுவும் ஒரு, அதாவது என்ன சொல்றேன்னா, இது போன்ற ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சாபக்கேடு தான். ஏன்னா இவ்வளவு கொச்சையாக அது என்ன போராட்டம், விவசாயிகளுக்காண்டி போராடுறீங்க, அதுலயே ஒரு நாடகத்தை ஆடுறீங்க. விவசாயிகளுக்கு அதிகமான துரோகம் செய்தது நீங்க தான், திமுக தான். அங்க ஒரு நாடகத்தை ஆடி ஒரு போராட்டம் நடத்துறீங்க. அது அங்க எப்படி பேசணும், விவசாயிகள் பிரச்சனை பேசணும். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க, இந்த பெண்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு மோசமான கேவலமான மீண்டும் கால கூட கேட்க முடியாத வார்த்தையை பேசுறீங்க. அப்போ சட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு கம்மல் இருக்கணும். அப்போ நீங்க தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க. சட்டம் எந்த விதமான கையெடுப்பும் கூடாது. சட்டத்துல இப்படி பேசுவது சரியா தவறா, அதுதான் கேள்வி. சர்ச்சை அர்த்தம் இருக்கு, கொச்சை அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் சரி. பட் ஆனா வழக்கு பதிவு செய்யலாம், விசாரிக்கலாம், முதல் எடுத்தோடனே கைது போகணுமாங்கிறது தான் அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி. சார், இது முன்னுதாரணமாக இருக்கணும். ஏன்னா நீங்க என்ன பொறுப்பு, நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், உங்க ஜீன்லயே திமுக எல்லாருமே இப்படி பேசிங்க, அது வேற. ஆனா நீங்க மக்கள் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்புக்கு ஏற்ற கண்ணியத்தோட நீங்க பேசுறீங்களா? அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களா? அப்போ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கைது செய்து என்ன பண்றாங்க, இது சட்டப்படியான நடவடிக்கை சார். சட்டம் தன் கடமை செய்திருக்கு. கைதுக்கான காரணம் மோதலை தடுக்கிறதெல்லாம் ஒரு பிரிவா சேர்த்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம், இது எவ்வளவு ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்கி இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வெயின் பண்ணிருக்க வேண்டாமா சார்? அவரு அசாதாரண சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது, யாரை இதை உருவாக்கி இருக்காங்கன்னா திமுக காரங்க உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக எதையாவது ஒன்று பண்ணி மக்களை திசை திருப்பணும்னு அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு அதிமுக அதை கண்டிக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புரட்சி தலைவி அம்மாவை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு, ஒரு எடப்பாடியார பேசியிருக்காரு சார். இல்ல, அதைத்தான் அவங்க சொல்றாங்க, நாங்க அதை சகிச்சுக்கிட்டோம், நாங்க வழக்கு பதிவு செஞ்சோமே தவிர கைது செய்யல. இதே போல ஒரு அர்த்தம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி பற்றியும் மிஸ் சசிகலா பத்தி பேசும்போது வந்தது. ஆனா அன்னைக்கு கூட கைது போகல, கைது வரைக்கும் போகல. அதுதான் ஜனநாயக நடவடிக்கைங்கிறாங்க அவங்க. அன்னைக்கு நீங்க செய்த தப்புனாலதான் இன்னைக்கு பேசுறாரு, இப்படி பேசுறாரு. நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாரு, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.